ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை நான் ரீச் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு 2 இயர்ஸ் ஆகிருக்குங்க. அதனால் நானே கேக் கட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டு பையன்லாம் கேக் கட் பண்ணி இது பண்ணு அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க. ஒரு தடவை கேக் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நான் போங்க அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வாங்கிட்டு வந்தார். அப்புறம் நானே கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் வியூவர்ஸ் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நான் கிராஃப்ட் பண்ணேங்க, பார்க்கல. சமையல் பண்ணேன், பார்க்கல. ட்ராவல் பண்ணேன், வீடியோஸ் போட்டேன், பார்க்கல. ஒரு அவேர்னஸ் ஏதோ ஒரு வீடியோ போட்டால் அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, வியூவர்ஸ் வந்திருக்கு. அதனால நான் கொஞ்சம் அப்படியே நானே இது பண்ணிவிட்டு அப்படி இதாகிட்டேன். ஒருவேளை நம்ம வந்து 50+ இருக்கிறதுனால வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அது கூட இருக்கலாங்க. ஏன்னா இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் தானே எல்லாமே இது வியூவர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் தானே இருக்காங்க. எனக்கு கூட 20 to 35+ வரைக்குமே எனக்கு கொஞ்சம் நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. இந்த 500 நான் ரீச் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் ஆயிருக்குங்க. அதனால் நான் ரொம்பவே கொஞ்சம் வெக்ஸாகவும் டிப்ரெஸ்டாகவும் தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வியூவர்ஸ் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, நம்ம இதில் கூட நம்ம ஒன்றும் இதாக முடியாதோ அப்படின்னு ஒரு டிப்ரெஸ்டாகவே இருந்தேன். கிராஃப்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. கிராஃப்ட்டு, பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணுவேன். அப்பப்போ பண்ணுவேன், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்படி போயிட்டு ஊர்லேருந்து வரும்போது கூட நாங்கள் வந்து 1.5 months ஆச்சு. இனி நான் சூட்கேஸில் இருக்க அந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வாங்கின அந்த இதை கூட நான் எடுத்து வைக்கவே இல்லை, வெளியில் எடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா எனக்காக வேண்டி தான் நான் வாங்கினேன். என்னைய இது பண்ணிக்கணும், அப்படி எங்கேஜாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி தானே. டிப்ரெஷன் பீரியட் தானே அதெல்லாம். அதனால் சரி, அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணுறக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். அப்படி வியூவர்ஸ்க்கு பண்ணி காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்து இப்போ என்ன, எப்பயுமே அம்மாங்கிறதுனால பசங்களாம் நினச்சி எப்பயும் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. ஒரு பையன் வந்து எனக்கு ஜப்பானில் இருக்கான், படிக்க போனவன் தான். இனி வரலை, அவனுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, வர முடியல எனக்கு அவனுக்கு இப்போதைக்கு. அதனால் அவனை பார்க்க முடியலையேங்கிறது எனக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாகவே இருக்குங்க. என் பையன் எங்களை பார்க்க வரணும், இல்லை நாங்கள் அவனை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேங்க. என்னையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் என்னோட சேனலை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ரெண்டாவது எனக்கு சஜஷன்ஸ் கொடுங்க, எப்படிலாம் என்னை டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி நான் வந்து எங்கேஜாக என்னை வச்சுக்கிறது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் நீங்கள் வியூவர்ஸ் கூட எனக்கு சொல்லலாம், அட்வைஸ் பண்ணலாம். நான் அட்வைஸை ரொம்ப விரும்புவேன். யார் என்ன சொன்னாலும் கோச்சிக்க மாட்டேன், எடுத்துப்பேன். அது ப்ளஸ்ஸாக இருந்தால் எனக்கு எடுத்துப்பேன், மைனஸாக இருந்ததுன்னா சரி அவ்வளோதான், அது நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுங்கிறதுல நான் எப்பயுமே இருப்பேன். என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு மனுஷியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு கொடுக்குறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நான் சாப்பிட்றது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாப்பிட்றேன், ரொம்ப ஹாப்பிங்க. 500 வர்றதுக்கு நான் 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டிருக்கேங்க.